ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தாங்க. இந்த விவசாயிக்கு கடவுள் மேலே ஒரே கோபம். இந்த கடவுளுக்கு விவசாயத்தை பற்றி ஒரு மண்ணும் தெரியாது. ஏன் அப்படின்னா, காற்று அடிக்க வேண்டாத சமயத்தில் இவ்வளோ காற்று அடிக்க வைக்கிறேன், மழை வேண்டாத சமயத்தில் ஜோன்னு மழை பெய்ய வைக்கிறேன், தண்ணி வேண்டிய சமயத்தில் அது மட்டுக்கா மழையும் இல்லை ஒன்றும் இல்லை. இப்படி விவசாயத்தை பற்றி இவ்வளோ மண் வேணும், இவ்வளோ தண்ணி வேணும், இவ்வளோ காற்று வேணும், இந்த சமயத்தில் இதெல்லாம் இவ்வளோ வேணும், இதெல்லாம் எந்த அளவுமே தெரியல. இந்த கடவுளுக்கு ஒன்றும் தெரியல. அப்படி எனக்கு இவர் இந்த மாதிரி ஒரு விவசாயம் கூட தெரியாத இவர் என்னத்துக்கு இப்படி விவசாயம் பண்ணுறது? என்கிட்ட அந்த பொறுப்பை நான் எவ்வளோ ஜம்முன்னு விவசாயத்தை கொண்டு வரேன்ப்பா அப்படின்னு நினச்சோன்னா, இதை அறிஞ்சின கடவுள் வாங்கி நான் முன்னாடி நின்று, என்னப்பா என்னமோ என்னை பற்றி ரொம்ப தீவிரமாக கோச்சின்னு இருக்க, என்னமோ என்கிட்ட கேட்கணும்னு நீங்கள் என்ன கேட்க போகிற? வந்தியா நல்லா மாட்டிண்டியா? வா, உனக்கு விவசாயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாத? நிஜமாக நான் கேட்குறேன். நிறைய தண்ணி வேணும், அது அந்தந்த செடிகளும் கொடிகளும் மரங்களும் அப்படியே பழமாக வெடிச்சு கிடக்குது, நீ ஏன்னா மழையை கொடுக்க மாட்டேங்கிற. நிறைய தண்ணியாக இருக்குது, அப்போனா ஜோன்னு மழை பெய்யுற. காற்று வேண்டாத சமயத்தில் காற்று அடித்து எல்லா விதைகளையும் அங்கேயும் இங்கேயும் காற்றுல பறக்க விட்ற. நீ என்ன ஒழுங்காக பண்ணுற? உன்னை பற்றி யாருக்கு எதுவும் தெரியல. எல்லோரும் கடவுள் தான் ஒஸ்தி, கடவுள் தான் ஒஸ்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் இப்போ யோஜனை பண்ணி பார்த்தா எனக்கு தெரியுது, நீ ஒன்றும் தெரியாதவன், தயவு செஞ்சு ஒத்துக்கோ. ஆமாம்ப்பா, நான் ஒன்றும் தெரியாதவன், ஒத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணணுங்கிற? எனக்கு விருப்பப்பட்ட போது தண்ணி மழை பெய்யணும், எனக்கு விருப்பப்பட்ட போது காற்று வரணும், எனக்கு விருப்பப்பட்ட போது மழை வரக்கூடாது. இந்த மாதிரி பயிர்களை நல்லா பத்திரமாக பாதுகாத்து நல்லா நான் வளர்க்க போகிறேன். அதனால் இந்த நிலங்களெல்லாம் எனக்கு இந்த பிஸ்னஸ்ஸை நீ விட்டுருணுமே. அச்சோ ஆக முடியாது. ஆனால் உனக்கு என்ன பண்ணுறேன், ஒரு காணி நிறம் தரேன். அந்த அந்த இடத்துல இருக்கிற பயிர்களெல்லாம் உனக்கு இஷ்டத்துக்கு, உனக்கு எப்போ தண்ணி வேணும்னு கேட்குறியோ அப்போ மழை பெய்யும், எப்போ காற்று வேணும்ன்றியோ அப்போ காற்று வரும், எப்போ காற்று வரக்கூடாதுன்றியோ அப்போ காற்று வராது, எப்போ நிறைய மழை பெய்யக்கூடாதுன்றியோ அப்போ மழை பெய்யாது. உன்னோட இஷ்டம்தான். இது எந்த மாதிரி இருக்கு. நீ அந்த ஒரு காணி நிலத்தை நீ எனக்கு நல்லா உழைச்சி காட்டு, நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன இருந்தாலும் கடவுளாக நம்மகிட்ட என்ன எனக்கிட்ட எல்லாம் தெரிஞ்சுட்டுன்னு சொல்ல முடியுமாண்ணே? விவசாயிக்கு பரம சந்தோஷம். இப்போவாது ஒத்துண்டியா? எல்லாம் கடவுள் கடவுள் கடவுள்னு இருக்கா. கடவுளாக இருந்தால் கூட ஒன்றும் தெரியறதில்லை சில சமயத்திலெல்லாம். என்ன மாதிரி புரிஞ்சின புத்திசாலிகளுக்கு தான் எல்லாம் தெரியும். சரிப்பா, தந்தேன், உனக்கு ஒரு காணி நிலம் தந்தேன். அந்த காணி நிலத்தில் நீ உன்னோட இஷ்டப்படி உனக்கு எப்போ கேட்குறியோ என்ன கேட்குறியோ அதை அத்தியம் வர வச்சு. சரியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஆஹா, கடவுளே நல்லா தோத்தியா? நல்லா தோத்தாங்களே. நீ எத்தனை பெரிய கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருப்பீங்க. இரு, நான் இந்த நிலம் முழுக்க நன்னா விளைவிச்சு காட்டுறேன் பாரு உனக்கு. சரிப்பா, ஒரு காணி நிலம் கொடுத்தேன். அந்த காணி நிலத்தில் தண்ணி வேணும் அப்படின்னு எனக்கு தோணும் பொழுது மழையே பெய் சொன்னேன். ஜோர் 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 ஜோர்னு மழை பெஞ்சுது. நெல் நான் நின்று, காற்றே அடி காற்று நெல் நான் அது ஒன்று நின்றுது. வெயிலை காய், அது நன்னா காஞ்சுது. ரொம்ப ஹீட்டாக இருக்க, கொஞ்சம் நிறுத்து நிறுத்து நிறுத்து. நான் அதுவும் சாதாரணமாக குடுக்குள்ளொன்று லைட்டான வெயிலாக அடிக்க ஆரம்பிச்சு. ஒரே சந்தோஷம். அவன் பக்கத்தில் இருக்கிறனாலும் பக்கத்தில் இருக்கிறனா அப்படி பார்த்தான். அதுக்கெல்லாம் பாதி பட்டு போயிருக்குது, பாதி வளர்ந்துட்டு இருக்குது, பாதி அடிச்சுட்டு போயிட்டு இருக்குது. ஏன் அதுகளுக்கு
கேட்குற சமயம் மழை, கேட்குற சமயம் வெயில், கேட்குற சமயம் காற்றெல்லாம் கிடையாது. ஆனால் எப்போ காடு கொடுக்குறதோ அப்போ அது பார்த்து போயிட்டு இவனோடலாம் இன்னும் ஷ்வைங்க பெருசாக பச்சு 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 பச்சுன்னு உயரமாக வந்து நின்றுது. சந்தோஷம் தாங்க முடியல. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அந்த ஒரு நெல்லை எடுத்து, ஒரு நெல் கீற்று இருக்கும் இல்லையா, அதை அப்படியே எடுத்து கையில் வச்சு அப்படின்னு தேய்ச்சோம். தேய்ச்சி பார்த்தோம். அப்படின்னு ஊதினா எல்லாம் ஓடி கொடுத்து. ஆனால் அதுக்குள்ளே இருக்க வேண்டிய அரிசி இல்லவே இல்லை. 1-2 அப்படி தான் ஆகும். அப்படி சொல்லி அடுத்த கீறினான் ஊதினான், அதுவும் அரிசின்னு கொடுத்து. எதுலேயுமே ஒரு மணி அரிசி கூட நல்லா முத்தா நல்லா ஆரோக்கியமாக இல்லவே இல்லை. பார்க்க மட்டும் அழகாக இருக்குது. முத்து 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 தான் நிறைய அரிசி இருக்க மாதிரி இருக்குது. ஒன்றுத்தில் கூட அரிசியே இல்லை. வந்ததே கோவம் எனக்கு. கடவுளே எதிரவா, என்னப்பா நீ சொன்னபடி தான் நான் செஞ்சேன்னு, அப்புறம் எம்எல்ஏ எனக்கு வச்சுக்கிற, நீ ரொம்ப பொல்லாதவன், நீ என்னமோ மாய மந்திரம் பண்ணியிருக்க. ஒன்றுத்தில் கூட அரிசியே இல்லை. அத்தனையும் பச்சு பச்சுன்னு வளர்ந்து நிற்கிறது. ஆனால் ஒன்றுத்தில் கூட அரிசியே இல்லை. நீ ஏதோ பலாத்தனம் பண்ணியிருக்கே. நீ கடவுள் சொன்ன சிரிச்சேன். நான் எந்த பலாத்தனமும் பண்ணல அப்படின்னு சொல்லி. அப்போ ஏன் ஒன்றுத்தில் கூட அரிசியே இல்லை? எல்லாம் ஏன் அப்படியே ஊதினா அப்படியே உண்மையாக போயிருக்க வழியா ஒன்று கூட அரிசி இல்லையே, என்ன காரணம் அப்படி? ஒரு பயிர்னா மழை வந்ததுன்னா அது என்ன பண்ணும்? அடிச்சுன்னு போகும். அடிச்சுன்னு போகாத தன்னை இழுத்து வேற மண்ணுக்குள்ளே இழுத்து வச்சுக்கும். வெயில் வந்தது பழமாக வெளிச்சதுன்னா இன்னும் ஆழ உள்ளுக்குள்ளே மண்ணுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த தண்ணி கிண்டிலாம் உறிஞ்சி அது எடுத்துக்கும். அந்த மாதிரிக்கா காற்று முள்ள அடிச்சதுன்னா அந்த காற்றுல பறந்து போகக்கூடாதுன்னு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கோசரம் அது போராடி தன்னை என்ன பண்ணிக்கும்? பலப்படுத்திக்கும். இப்போ இந்த பயிர்கள் வளர்கிறதுல அதுகளுடைய முயற்சி 100% தேவை. ஆனால் உன்னோட பயிர்களுக்கு எந்த முயற்சியுமே வேண்டானே. அதுக்கு தான் தண்ணி முன்னா உடனே தண்ணி கிடச்சிடுது. அது ஏன் தண்ணிக்கோசரம் அது ஓட போகுது? மண் ஒன்றுனா மண் கிடச்சிடுது. அதே மண்ணுக்கோசரம் பூமிக்கு அடியில் உள்ளுக்குள்ளே தொலைச்சிட்டு போகிறது. காற்று ஒன்றுனா காற்று கிடச்சிடுது. அதே காற்றுல பறந்து போகாமல் தண்ணி இழுத்து பிடிச்சி ஸ்ட்ராங் பண்ணிட்டு போகுது. ஒன்றுமே பண்ணிக்காமல் இருந்தால் அது எப்படி நெல்லெல்லாம் வளரும் அப்படின்னு கேட்டேன். அப்படியா? அப்படியே தான். கஷ்டங்களே வராமல் இருந்தால் எப்படி அனுபவங்கள் வரும்? அனுபவங்களே இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எதுன்னு எப்படி புரியும்? நல்லது எது கெட்டது எதுன்னு புரிஞ்சுக்காம நம்ம பாட்டுக்கு என்னமோ நம்ம பாட்டுக்க நம்ம வளர்ந்து போயிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை அது எப்படி நம்ம சீரும் சிறப்புமாக இருக்க முடியும்? ஆனால் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. எப்படி ஒரு பயிர் காற்றுல ஆடி மழையில் நனைஞ்சு வேறு பிடிச்சி எந்த விதமான இயற்கை சீற்றங்களையும் சிக்கிக்காத தன்னை காப்பாற்றிக்கிறதோ, அந்த மாதிரியாக நம்மளுடைய கஷ்டங்களேருந்து வரக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் எடுத்துட்டு, நல்ல அனுபவங்களை நம்ம எடுத்துட்டு, ஓ இது இப்படியா, இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன்னா சரி பரவாயில்ல, இந்த இடத்துல நான் சரிப்படுத்திக்கிறேன் அப்படின்னு தைரியத்தோட தன்னம்பிக்கையோட காற்றடித்தாலும் மழை பெஞ்சாலும் அந்த செடி கொடிகள் எப்படி தன்னை முயற்சினால் நிலை நிறுத்திக்கிறதுகள், அந்த மாதிரி நம்ம நிலையை நிறுத்தினோம் அப்படின்னா வாழ்க்கையில் எப்படி அந்த மணிமணியாக நன்னா அரிசி நன்னா நெல் நன்னா உள்ள நன்னா அரிசியோடு நன்னா முத்தாக பிரகாசித்து நன்னா வயிற்று பசியை நீக்கிறதோ, அந்த மாதிரி முத்தான அருமையான
மாணிக்கங்களான மனிதர்களாக நாம் மாறி மற்றவர்களுக்கும் பயன் கொடுத்து நாமும் பயனுற வாழ முடியும். அதுதான் இந்த கதையினுடைய கருத்து. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நீங்கள் எல்லோரும் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு கொடுத்துருக்கங்க. கிட்டத்தட்ட 2500 சப்ஸ்கிரிப்ஷன் கிட்டத்தட்ட வந்திருக்கு. ஆனால் எங்களாம் பார்க்குற நேரம் கொஞ்சம் ரொம்ப குறைவாக இருக்குது. அதுக்கு காரணம் ஆஃபீஸு, அலுவலகம், விஷயம் அப்படின்னு கூட இருக்கலாம். அதனால் கொஞ்சம் அதிக நேரம் நீங்கள் பார்த்தங்களானுக்க இந்த பதிவுகளெல்லாம் உங்களுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் பயன்படும்படியாக இருக்கும் அப்படிங்கிறது நான் இதில் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் இந்த பதிவுகளெல்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, முக்கியமாக ஒரு தற்கொலை பண்ணிக்கக்கூடிய மனிதராகவே இருந்தால் கூட அந்த 2 நிமிஷம் அவனை அந்த எண்ணத்துலேருந்து நம்ம சட்டான்னு திருப்பிட்டோம் அப்படின்னா அவன் லைஃப் லாங் ரொம்ப நல்லா அந்த வாழ்க்கையை வாழ்வான். மனுஷ மனங்களுக்கு ஒரு சின்ன திருப்பம், ஒரு சின்ன பாட்டு, ஒரு சின்ன நல்ல செய்தி அல்லது ஒரு சின்ன நல்ல வார்த்தை கூட வாழ்க்கையை முழுமையாக்கி சந்தோஷமாக வாழறதுக்கு பயன்படும். அப்படிங்கிறதுனால நான் இந்த பதிவுகளெல்லாம் இந்த மாதிரியான நல்ல கதைகள், நல்ல வார்த்தைகள், இந்த மாதிரியான என்னுடைய ஜோதிட அனுபவங்கள், இந்த மாதிரியான பலதையும் நான் இதில் கொடுத்துட்டு வரேன். நல்ல பாட்டுகள்லாம் கொடுத்துட்டு வரேன். சினிமா பாட்டு மட்டும் இல்லை, கர்நாடிக் மியூசிக்கையும் கொடுக்குறேன். பகவான் பாடல்கள், பிள்ளையார் பாடல்கள், கச்சேரியில் நான் பண்ண பாடல்கள், சமஸ்கிருத ஸ்லோகங்கள், இப்படி பலவற்றையும் நான் கொடுத்துன்னு வரதுக்கு காரணம் என்னென்னா, என்னோடய சகோதர சகோதரிகள் ரொம்ப மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட ஒரு நிமிஷமும் சோர்ந்து போகாமல் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். என்னால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வைக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் கடவுளுடைய புண்ணியத்தில் எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் எங்களுக்கு இந்த மாதிரி கதைகளெல்லாம் சொல்லி எங்களை வளர்த்ததுனால எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக தெம்பாக கிடைக்கக்கூடிய இடங்களில் கூட சமாளிச்சுட்டு வந்திருக்கோம். அதனால் நீங்களாவும் இந்த மாதிரிலாம் சந்தோஷமாக இருக்கலான்னு தான் இந்த மாதிரியான பதிவுகள்லாம் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.